ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் கற்றுக்கலாம். நாம் இந்த வீடியோவில் நம்ம டெய்லி பேசக்கூடிய வாக்கியங்களில் ஒரு 25 தமிழ் வாக்கியங்களை இங்கிலீஷில் நம்ம கற்றுக்க போகிறோம். வீடியோஸ் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நிறைய சென்டென்ஸ் கற்றுக்கோங்க. இந்த சேனல் இப்போது தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நாம் கற்றுக்க போகிற ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் என்ன அப்படின்னா, என்னை தனியாக விடு, என்னை தனியாக விடு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, லீவ் மீ அலோன், லீவ் மீ அலோன். என்னை தனியாக விடு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், குற்ற உணர்ச்சியாக இருக்குது, குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ ஃபீல் கில்ட்டி, ஐ ஃபீல் கில்ட்டி. குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அசையாமல் உட்காரு, அசையாமல் உட்காரு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, சிட் ஸ்டில், சிட் ஸ்டில். அசையாமல் உட்காரு. அசையாமல் நில்லு, அசையாமல் நில்லு. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஸ்டாண்ட் ஸ்டில், ஸ்டாண்ட் ஸ்டில். அசையாமல் நில்லு. நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு என்ன தெரியும், அவனுக்கு என்ன தெரியும். நம்ம டெய்லியுமே இந்த சென்டென்ஸ் எல்லாம் நம்ம வீட்டில் பேசுவோம் இல்லையா. அவனுக்கு என்ன தெரியும், இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், வாட் டஸ் ஹீ நோஸ், வாட் டஸ் ஹீ நோஸ். அவனுக்கு என்ன தெரியும். நெக்ஸ்ட் ஒன், இது உனக்குத்தான், இது உனக்குத்தான். இதை நம்ம இங்கிலீஷில் திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்னு சொல்லணும். திஸ் இஸ் ஃபார் யூ. இது உனக்குத்தான். நெக்ஸ்ட் ஒன், அப்புறம் என்ன. நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் இல்லையா, அப்புறம் என்ன அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. இதை நம்ம எப்படி இங்கிலீஷில் கேட்கலாம் அப்படின்னா, தென் வாட், தென் வாட். அப்புறம் என்ன. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எழுந்திருக்காதே, எழுந்திருக்காதே. இதை எப்படி சொல்லலாம், டோன்ட் கெட் அப், டோன்ட் கெட் அப். எழுந்திருக்காதே. நெக்ஸ்ட் ஒன், நான் காரில் வந்தேன், நான் காரில் வந்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ கேம் பை கார், ஐ கேம் பை கார். நான் காரில் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், மறுபடியும் சொல்லு, மறுபடியும் சொல்லு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நம்ம யாராவது நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, புரியலப்பா இன்னொரு தடவை சொல்லு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. மறுபடியும் சொல்லு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, say once again, say once again. மறுபடியும் சொல்லு. நெக்ஸ்ட் ஒன், நான் இப்போ தான் வந்தேன், நான் இப்போ தான் வந்தேன். நம்மக்கிட்ட யாராவது நீ எப்போ வந்த அப்படின்னு கேட்டால், நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், ஐ ஜஸ்ட் கேம், ஐ ஜஸ்ட் கேம். நான் இப்போ தான் வந்தேன். நெக்ஸ்ட் ஒன், வார்த்தையை அளந்து பேசு, வார்த்தையை அளந்து பேசு. ஏதாவது பிரச்சனை நடக்கக்கூடிய நேரங்களில் நம்ம கவனமாக பேசணும். சொல்லுவோம் இல்லையா, நம்ம இந்த வார்த்தையை அதிகமாக சொல்லுவோம், வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். வார்த்தையை அளந்து பேசு. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், அது நியாயம் இல்லை, அது நியாயம் இல்லை. இதை நம்ம இங்கிலீஷில் தட்ஸ் நாட் ஃபேர், தட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லணும். அது நியாயம் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், நீ ஒரு சோம்பேறி, நீ ஒரு சோம்பேறி. வீட்டில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு வேலை சொன்னாங்கன்னா செய்யலைன்னா நீ சரியான சோம்பேறி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நீ ஒரு சோம்பேறி அப்படிங்கிறதுக்கு யூ ஆர் லேசி, யூ ஆர் லேசி. நீ ஒரு சோம்பேறி. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு நேரம் இருக்குது, எனக்கு நேரம் இருக்குது. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ ஹாவ் டைம், ஐ ஹாவ் டைம். எனக்கு நேரம் இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், எனக்கு நேரம் இல்லை, எனக்கு நேரம் இல்லை. வீட்டில் அதிகமாக நம்ம பேசக்கூடிய வார்த்தைகளில் இது ஒன்று. எப்போவுமே நமக்கு நேரமே எனக்கு இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. எனக்கு நேரம் இல்லை. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, ஐ டோன்ட் ஹாவ் டைம், ஐ டோன்ட் ஹாவ் டைம். எனக்கு நேரம் இல்லை.
நெக்ஸ்ட் ஒன், இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அப்படின்னா, this is your last chance. this is your last chance. இதுதான் உனக்கு கடைசி வாய்ப்பு. நெக்ஸ்ட் ஒன், அதை மறந்து விடாதே. அதை மறந்து விடாதே. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் அப்படின்னா, don't forget it. don't forget it. அதை மறந்து விடாதே. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, நான் மீண்டும் வருவேன். நான் மீண்டும் வருவேன். இது நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், நான் மீண்டும் வருவேன். I will come again. I will come again. நான் மீண்டும் வருவேன். நெக்ஸ்ட் ஒன், உங்களுக்கு என்ன பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்கும். இது எப்படி கேட்கலாம் இங்கிலீஷில், நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட கேட்போம் இல்லையா, உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு நம்ம கேட்போம்ல, இது எப்படின்னு கேட்கலாம் இங்கிலீஷில், வாட் டூ யூ லைக் அப்படின்னு கேட்கணும். வாட் டூ யூ லைக். உங்களுக்கு என்ன பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும். குழந்தைங்ககிட்டலாம் நம்ம உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் உடனே சொல்லுவாங்கள்ல, எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னு. இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ லைக் ஐஸ்கிரீம். ஐ லைக் ஐஸ்கிரீம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு சாக்லேட் பிடிக்கும். எனக்கு சாக்லேட் பிடிக்கும். நிறைய பேருக்கு சாக்லேட்னால் ரொம்ப பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், ஐ லைக் சாக்லேட். ஐ லைக் சாக்லேட். எனக்கு சாக்லேட் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு இனிப்பு ரொம்ப பிடிக்கும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். இதை நம்ம எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில், எனக்கு இனிப்பு பிடிக்கும். இதை நம்ம இங்கிலீஷில் ஐ லைக் ஸ்வீட். ஐ லைக் ஸ்வீட் அப்படின்னு சொல்லணும். எனக்கு இனிப்பு பிடிக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், எனக்கு கனவுகள் இல்லை. எனக்கு கனவுகள் இல்லை. இதை எப்படி சொல்லலாம், ஐ டோன்ட் ஹாவ் ட்ரீம்ஸ். ஐ டோன்ட் ஹாவ் ட்ரீம்ஸ். எனக்கு கனவுகள் இல்லை. நெக்ஸ்ட் ஒன், ஒரு கால் பண்ணு. ஒரு கால் பண்ணு. இதை எப்படி நம்ம இங்கிலீஷில் சொல்லலாம், மேக் அ கால். மேக் அ கால். நெக்ஸ்ட் ஒன், எனக்கு பிரியாணி பிடிக்கும். எனக்கு பிரியாணி பிடிக்கும். இதை எப்படி சொல்லலாம், ஐ லைக் பிரியாணி. வெரி குட். ஐ லைக் பிரியாணி. ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு 3 கொஸ்டின் நான் கேட்குறேன். கண்டிப்பாகவே நீங்கள் எல்லாருமே இதுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நான் பஸ்ஸில் வந்தேன். நான் பஸ்ஸில் வந்தேன். இதை எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில். நெக்ஸ்ட் ஒன், நான் பைக்கில் வந்தேன். நான் பைக்கில் வந்தேன். தேர்ட் ஒன் பாருங்கள், நான் நடந்து வந்தேன். நான் நடந்து வந்தேன். இந்த 3 சென்டென்ஸுக்கும் இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு நீங்கள் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.